அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன் செட்டு எக்ஸாம் 2025 சார்பாக ஒரு டிஆர்பியிலேருந்து இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்லேருந்து டிஎன் செட்டு எக்ஸாம் ரிசல்ட்டு கூடிய சீக்கிரத்தில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 23/7/2025 இன்றைக்கி வந்த நியூஸ் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று, யாரெல்லாம் இப்போது டிஎன் செட்டு எக்ஸாம் 2025 மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஆர்பி போர்டுக்கு மாற்றிட்டு அவங்க ஹால் டிக்கெட் விட்டு எக்ஸாம் எழுதணும். இதில் அப்ளை பண்ணவங்க யாராவது தமிழ் வழியில் பயின்றிருந்தால் அவர்கள் பிஎஸ்டிஎம் ஆப்ஷனை தேர்வு செய்து இந்த ரிசர்வேஷன் கீழே எப்படி வர்றது அதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, இது கூட இன்னொன்று உமன் ரிசர்வேஷனும் ஒன்று கொடுக்க போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை அப்லோடு பண்ணுறதுக்கான தேதி 23 இன்றிலிருந்தே 7/2025 முதல் 7/8 அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 5 மணி 7ஆம் தேதி 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 15 நாள் இருக்குது. இந்த யாரெல்லாம் இந்த பிஎஸ்டிஎம் தேர்வு செய்யலாம், அதுக்கு தகுதியுடையவர் என்று பார்க்கும் பொழுது நம்ம இதை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்கூல் எஜுகேஷன், அடுத்தது பள்ளிக்கல்வி, ரெண்டாவது யூஜி டிகிரி, மூணாவது பிஜி டிகிரி. இந்த 3 படிப்பையும் தமிழ் வழியில் பயின்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூல் எஜுகேஷனில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கணும். அதை அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. 2 பிஎஸ்டிஎம் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஸ்கூல் எஜுகேஷனில் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று நம்ம யூஜி அண்டு பிஜி படித்த கல்லூரியில் வாங்கிறதுக்கான ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் ஹெச்எம், ஹெட் மாஸ்டர், சிஇஓ, டிஓன்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் எஜுகேஷனுக்கு சிக்னேச்சர்ன்ற இடத்துல இதில் முதல்வர் இல்லைனா வைஸ் சான்சலர் அப்படின்ற மாதிரி, ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ இந்த பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. இப்போது ஸ்கூல் எஜுகேஷனில் ஒருத்தர் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு வகுப்பு மட்டும் 6ஆவது கிளாஸு அல்லது 9ஆவது கிளாஸு அவங்க அதை மட்டும் ஆங்கில வழியில் பயின்றிருந்தால் அவர்கள் இதற்கு தகுதியுடையவர் என்று கருதப்பட மாட்டாது. சப்போஸ் நீங்கள் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருந்தீங்க, அது சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்குவீங்க. அடுத்தது இதை எப்படி அப்லோடு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த டிஆர்பி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லாகின் ஐடி ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் தனியாகவே கொடுத்துருக்காங்க. டிஎன் செட்டு எக்ஸாம் 2025 பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் அப்லோடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கான டாக்குமெண்ட் அப்லோடை கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம செட்டு எக்ஸாம் இப்போ பிஜி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் 2025 போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் ஏதாவது பாதிக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிஎஸ்டிஎம் செட் எக்ஸாம் அப்படிங்கிறது இது தனியான எலிஜிபிலிட்டி. இதுக்கு நமக்கு சர்டிஃபிகேட் இஸ்யூ பண்ணிவிடுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அடுத்தது டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அனுமதிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கான ஜிஓ எல்லாமே வந்தால் நம்ம அதுக்கு அப்லோடு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.